ஆக்சுவலா குட்டிக்கு வந்துட்டு தியேட்டர்னா பிடிக்காது. ஸோ நாங்க ஃபேமிலிக்கு கம்யூனிகேட் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. குட்டி அழுதனால சரிட்டு இந்த டேபிள் ஆர்கனைசர் அண்ட் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் பிரிட்டி டேஸ். இந்த vlogல வந்துட்டு சரஸ்வதி பூஜா டே தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் தான் சுண்டல் பண்ணுறதுக்காக ஊற வச்சிட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 4 o'clock ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஊற வச்சாச்சு. தோசை மாவு வந்துட்டு 2 days ஓல்ட் ஆயிருச்சு. ஸோ குட்டிக்காக உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போல்லாம் உப்புமா வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் உப்புமாவும் ஆட் பண்ணிட்டேன். அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு எனக்கு தோசை தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மூவி போகணுன்ட்டு கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக குட்டிக்கு வந்துட்டு தேட்டர்னா பிடிக்காது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக வந்துட்டு தேட்டருக்கு போக முடியாதுன்றதால அவங்க மட்டும் தனியாக போயிருக்காங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படின்றதால தோசைக்கு சட்னி எதுவும் ரெடி பண்ணலை. இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாச்சு. நாங்கள் இருக்கிற பிளேஸில் வந்துட்டு தசரா செலிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ பக்கத்து வீட்டிலேருந்து பொங்கல் கொடுத்துருந்தாங்க. மம்மி நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறேன், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு குட்டி வாங்கினாங்க. இப்போ சாப்பிட முடியலன்னு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. வேஸ்ட் பண்ண முடியாது, ஸோ நானே தான் சாப்பிடணும். சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பூஜா திங்ஸ் வாங்கலாம்னு கிளம்பிட்டோம். ரோட் சைட் ஷாப்லேயே எல்லாமே ஒரே பிளேஸில் இருக்குன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அங்கேயே வாங்கிடுவோம்னு கிளம்பியாச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியா தமிழ் இல்லை. ஸோ எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நான் போய் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் ஹஸ்பண்ட் கிட்ட. நீ தான் வாங்கணும், நீ ஃபஸ்ட்டு உன் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வா அப்படின்னு அனுப்பிட்டாங்க. ஸோ நானே தான் ஒவ்வொன்றா கேட்டு வாங்கிட்டுருக்கேன். எடுத்துகிட்டு போன பேக் யூஸ் பண்ணவே இல்லை, ரிட்டன் கொண்டு வந்தாச்சு. நிறைய டைம்ஸ் மார்க்கெட், டிமார்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் போகும்போது பேக் எடுக்காமல் போயிடும். பே பண்ணி பேக் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ ஷாப்பிங் போனாலும் யூஸ் ஆகுதோ இல்லையோ ஒரு பேக் எடுத்துகிட்டு போயிடுறது. ஈவினிங் ஆகிடுச்சு, சுண்டல் ரெடி பண்ணிடலான்னு பண்ணிட்டுருக்கேன். கோகோனட் ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது உடஞ்சிருச்சு. ஸோ மிக்ஸி யூஸ் பண்ணி தான் துருவணும். ஸ்க்ராப்பர் விட இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு தேங்காய் மூடியும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த டேபிள் காலண்டரில் எல்லா காட்ஸும் இருக்காங்க. ஸோ சாமி ஃபோட்டோ இல்லை, என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். டாய்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது இந்த கேலண்டர் கிடச்சிருச்சு. பிரசாதம்லாம் சாப்பிட்டு வெளியில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் டிமார்ட் போய் டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு குட்டி அழுதனால சரி போகலான்னு டிமார்ட்க்கு தான் போயிருந்தோம். அங்கே டாய்ஸ் நிறையா இருக்கிறதுனால குட்டிக்கு டிமார்ட்னா ரொம்ப பிடிக்கும். டாய்ஸ் அங்கே கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். நான் வந்துட்டு இந்த டேபிள் ஆர்கனைசர் அண்ட் ஹேர் கிளிப் தான் வாங்கியிருந்தேன். ஆர்கனைசர் ப்ரைஸ் வந்துட்டு 129. ரிமோட், ஃபோன், பென், ஹெட்ஃபோன் எல்லாமே ஒரே ஆர்கனைஸில் வச்சுப்போம் அப்படின்ட்டு இது நான் வாங்கியிருந்தேன். ஆர்கனைசர் ப்ரைஸ் 129 ருபீஸ் தான். தென் இந்த ஹேர் கிளிப் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 35 ருபீஸ். நெக்ஸ்ட்டு இந்த கிரிக்கெட் பேட் அண்ட் பால் வாங்கியிருந்தேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். ஷாப்பில் வந்துட்டு கிரிக்கெட் பேட் எடுத்து வச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. இதை வாங்கட்டுமா, நீங்கள் கம்பெனி கொடுக்குறீங்களா அப்படின்னு என்னை கேட்டாங்க. சரி ஓகே வாங்குங்க, 3 பேரும் சேர்ந்து விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் அண்ட் பால் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த குட்டி லேப்டாப். நான் லேப்டாப் யூஸ் பண்ணுறத பார்த்துட்டு குட்டியும் நானும் லேப்டாப் வாங்கி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த குட்டி லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இதையும் வாங்கிட்டோம்.